அப்பா நான் ஒன்றுமே பண்ணலப்பா. அவங்களாம் என்னென்னமோ பண்ணுறாங்கப்பா. எனக்கு எதுவுமே தெரியலப்பா. அந்த படத்துக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மிஸ்டரியஸ் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்டின் மர்மங்கள்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியே இந்த படத்தை கொண்டு வந்தாங்க என் நாலேஜுக்கு. நான் அந்த டைமில் பேசினா அவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஆகும். அதனால தான் அடக்கி வாசித்தேன். நம்ம இன்னும் பிக் ஸ்க்ரீனில் இப்போ தான் 4 படம் நடிச்சிருக்கோம். சின்ன ரோல் தான். அப்பயே இவ்வளோ புகழ்னா இன்னும் உள்ளுக்குள்ளே படம் நடிச்சோம்னா இன்னும் எவ்வளோ புகழ் வரப்போது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாடி, நரம்பு, சதை, எலும்பு, ரத்தம் இதெல்லாம் நடிப்பு வரி ஊறி போன ஒருத்தனால தான் அது பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே விஜய் சாரை தூத்துன உலகம் தான். பட் எல்லாரையும் கம்பேர் பண்ணுறப்ப நான் பரவாயில்லன்ற மாதிரி தோணுது. நடிகர்கள் நடிகைகளே மூக்கு மேலே வரல வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பட் இது ட்ரெய்லர் தான், இன்னும் வரும். ஒரு 80% அப்ரிஷியேட் பண்ணாலும் 20% பீப்புள் என்னடா அவர் இப்படிலாம் பேசுகிறீங்களே சார், என்ன சார் நீங்களாம் வந்துடுவீங்களா அப்படின்னாங்க. நம்ம கவின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஸ்டார் மூவியில் ஒரு எமோஷனல் சீன் பண்ணியிருப்பாரு. சூப்பராக இருக்கும். அந்த சீனை நீங்கள் பண்ணுறது நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அதே மாதிரி நம்ம ஆடியன்ஸும் ஆவலாக இருக்கு. கண்டிப்பாமா. நான் ஸ்டார் மூவி பார்க்கல. நான் இருங்க, அந்த சீன் வேணுமா காட்டுங்க, பார்த்துட்டு தான் அந்த சீன் நான் வேஸ்ட் பண்ணாது. ஒன்றும் தெரியல, ஒன்றும் வரல, ஒன்றுமே கற்றுக்கல பண்ணாது. எல்லாரும் முன்னாடி சிங்கமா அடிச்சுப்போ. இதுதான் சார். ஓகே ஓகே, டயலாக் ஓகே தான் கொடுங்க சார். அப்பா நான் ஒன்றுமே பண்ணலப்பா. அவங்களாம் என்னென்னமோ பண்ணுறாங்கப்பா. எனக்கு எதுவுமே தெரியலப்பா. ஓகேம்மா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? இப்போது சமீபத்தில் ஃபயர் மூவின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த படத்தில் ஏன் அவ்வளோ கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்க? அது ஃபயர் மூவிலமா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலானா எங்களோட ட்ரீட்மெண்ட் அது கிடையாது. ஃபிசியோதெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக் இருக்குது. நியூரோ டெவலப்மெண்டல் தெரப்பி, ப்ராப்ரிசெப்டிவ் நியூரோமஸ்குலர் ஃபெசிலிட்டேஷன் டெக்னிக். கிளினிக் வந்தாங்கன்னா எலக்ட்ரோ தெரப்பி மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். மேனுவலாகவும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அது மேனுப்புலேஷன், மொபிலைசேஷன், இப்படி பல டெக்னிக் இருக்குது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இருட்டு அறைக்குள்ளே வச்சுட்டு பேஷண்ட்ஸை போய் டச் பண்ணுற மாதிரி, ராங்காக இது பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் தப்பாக காமிச்சிருக்காங்கம்மா. ஸோ அது வந்து மசாஜ் சென்டர்ஸ்லாம் அந்த மாதிரி இருட்டு ரூமில் அதிலெல்லாம் வந்து சில தப்புக்கள் நடக்குது. போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு படித்த முறையான ஒரு பட்டப்படிப்பை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எங்களை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், அதாவது எம்பிபிஎஸ்க்கு இணையாக ஃபிசியோதெரப்பி மருந்து இல்லா மருத்துவம். எம்பிபிஎஸ்க்கு இணைனா மருந்து மாத்திரை பண்ண மாட்டாங்கன்னா மருந்து இல்லாத மருத்துவம். அப்போ ஏற்பட்ட ஒரு துறையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தப்பாக காமிச்சிக்கக்கூடாது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மிஸ்டரியஸ் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்டின் மர்மங்கள்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தவறுதலான விஷயம் இல்லைப்பா. தவறுதலான விஷயம். இப்போ நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் படத்தை படமாகவே பார்த்துருக்கலாமே. அப்படி கிடையாதுமா. படத்தை படமாக இருந்தாலுமே அதில் நிறைய தவறுதலான விஷயங்களை காட்டக்கூடாது. ஓகே, படங்களில் வந்து இப்போ நானும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மான்னு ஒரு படம் எடுத்திருந்தார் சேரன் சார். அப்போ நாங்கள் ஸ்கூலில் தான் 6th அப்படி தான் படித்தோம். சர்ச்சைக்குரிய சில சீன் இருந்து அந்த சீனை ரிமூவ் பண்ணாங்க பொதுமக்கள் மத்தியில். இது ஃபிசியோதெரப்பி மருத்துவர்களுக்கு இடையில் இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. நான் ஆக்சுவலாக எனக்கு முன்னாடியே இந்த படத்தை கொண்டு வந்தாங்க என் நாலேஜுக்கு. நான் அந்த டைமில் பேசினா அவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஆகும். அதனால தான் அடக்கி வாசித்தேன். கொஞ்ச நாள் போட்டுருந்தேன். அப்படி நான் மறந்துட்டேன். நிறைய பேர் அவங்களோட வெளிப்பாடு தான் இப்போ கொண்டு வந்து நான் காட்டுறோம். இது திவாகர் பேசுகிறாருன்னா அவரோட ஒரு தலை இல்லைம்மா, ராவணனுக்கு 10 தலை மாதிரி நம்மளுக்கு பின்னாடி பல லட்சம் பேர், ஏகப்பட்ட பேர் ஃபோன் கால்ஸு, ஏகப்பட்ட பேர் சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க, இதை பாருங்கள், இதை என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேரோட ஆதங்கத்தை நான் வெளிக்கொட்டுறேன். ஓகே, ஸோ அவங்கெல்லாம் சொன்னால் வெளியில் மக்கள்கிட்ட ரீச் ஆகாது. நம்ம பேசுகிறப்ப அது மக்கள்கிட்ட ரீச் ஆகும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த ஃபீல்டுக்காக என்ன பிரச்சனைனாலும் நான் பேசுவேம்மா. நீங்கள் சொன்னாப்புல மற்றவங்கன்னா அவங்க சப்போர்ட் வேணும், இவங்க சப்போர்ட் வேணும், அந்த மாதிரிலாம் பயந்துட்டு போவாங்க. நம்மளுக்கு வந்து நீதி நேர்மை, நான் எடுக்கிற முடிவில் கரெக்டாக இருப்பேன். இந்த மாதிரி அதை எதிர்த்து பின்னாடி அந்த விலை வரும் இந்த விலை வரும்னா நான் யோசிக்க மாட்டேம்மா. நீங்கள் ட்ரெண்டான ஒரு விஷயம் வந்து வாட்டர் மெலன் தான். இப்போ சம்மர் வேறு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் வாட்டர் மெலன் சீன் இருக்குல்ல, எவ்வளோ வாட்டி பண்ணியிருப்பீங்கன்னு கவுண்ட்? அது கண்ணு மக்களோட டேஸ்ட்டுமா. எங்கே போனாலும் அதுதான் பண்ண சொல்கிறாங்க. கவுண்டி எண்ணிக்கையே இல்லாமல் இருக்குது. அது நம்ம மட்டும் பண்ணலை, அதுதான் வெற்றின்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி இந்த ஆக்சுவலாக நடிகர்களோட சீனை தான் ரீக்ரியேஷன் பண்ணுவாங்க. நம்மளோட சீனை எல்லோரும் ரீக்ரியேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் அவர் மாதிரி பண்ணுறேன். நேற்று கூட விஜய் டிவியில் ஒருத்தவங்க அமுச்சு விட்டுருந்தாங்க. விஜய் டிவியில் பார்ப்பீங்களா? உங்கள் சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி உங்கள் ஸ்டைலில் பண்ணுவாங்கல்ல, அந்த ஸ்கூப்லாம் பார்ப்பீங்களா? நிறைய வருதுலாமா. ஒரு நாளைக்கு 1000 பேர் 1000 தான் அமுச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் அது இதுலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சந்தோஷம் தான். இது பெரிய வெற்றி இல்லாமா. அந்த கமாண்டில் கீழே ஃபுல்லாக என் மேலே தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க.
அவங்க மறைமுகமாக நம்மளை தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இல்லையா. ஆமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லா பக்கமும் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. ஆக்சுவலாக ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு தான் அந்த இது கிடைக்குங்கண்ணே. நம்ம இன்னும் பிக் ஸ்க்ரீனில் இப்போ தான் 4 படம் நடிச்சிருக்கோம், சின்ன ரோல் தான். அப்பயே இவ்வளோ புகழ்னா இன்னும் உள்ளுக்குள்ளே படம் நடிச்சோம்னா இன்னும் எவ்வளோ புகழ் வரப்போகுது, இன்னும் எவ்வளோ பேர் எத்தனை சீனை ரீக்ரியேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட ட்ரெய்லர் தான் அதுமா. நீங்கள் அங்கங்கெல்லாம் போகிறத வச்சு சொல்கிறேன். இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ், அந்த காலேஜ் கெஸ்ட்டாவோ இல்லை வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பனிங் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் போகிறீங்களா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார்? ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குமா. இப்போ இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கோம். மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபிசியோதெரபி டேயில் நிறைய ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கோம். அங்கே வந்து கேம்ப்பு போட்டிருக்கோம். பட் இவ்வளோ தூரம் போக முடியாது, அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா ப்ராக்டிக்ஸ் ஒர்க்கும் இருக்கும் இல்லையா. பட் இப்போ வந்து இதே வேலையாகிக்கிட்ட வருது. எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க? இப்போ எங்களுக்கு வந்து ஒரு வீக்கெண்டு ஒரு லீவ் கிடைச்சாலே தூங்குறது அப்படியே போயிடுது, எதுவும் பிளான் பண்ண முடியல. இப்போ நீங்கள் ஃபிசியோதெரபி ஜாபும் பண்ணுறீங்க, ஆஸ் வெல் அஸ் வந்து ஆக்டிங். இல்லை இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் குறைஞ்சிருச்சுமா. ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சென்னை வந்துகிட்டு இருந்தேன், அப்புறம் வாரத்தில் 2 days சென்னை வந்துகிட்டு இருந்தேன், அப்புறம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் சென்னை வந்தால் ஒரு 3 நாள் தொடர்ந்து ஒர்க்கு இருக்குது, ஊருக்கு போயிட்டு திருப்பி சென்னை வர்றது, இப்படி இந்த மாதிரி போயிட்டு இருக்குமா. போன மாதம்னா ரொம்ப டைட் ஷெட்யூல், கிட்டத்தட்ட வாரத்தில் 30 நாள்னா 3/4 நாள் சென்னையில் தான் இருந்த மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை அது ஒரு நல்ல விஷயங்கள் தான்மா. அதாவது கடவுள் வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம், ஒரு டைம் தான் ஒரு வாய்ப்புக்கு கொடுப்பாரு, வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பை நல்ல வழியில் பயன்படுத்திக்கணும். எத்தனை பேர் கிடைக்கும் அந்த வாய்ப்பு? எத்தனையோ பேர் வந்து அதை வந்து நல்ல வழியில் நம்ம பயன்படுத்தி டீசெண்டாக கொண்டு போய்கிட்டு இருக்கோமா. ஆக்டிங்ன்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தினால நம்ம ஆக்டிங் தான் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லைம்மா, அது பள்ளி பருவத்திலே, அது திருப்பி சொல்லிட்டேன் இல்லையா, அது வந்து ஒரு கலைமா, கலைத்தாயோட அருள் கிடைக்கணும். நிறைய இருக்குமா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சராகவே பயங்கரமாக சமைப்பாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக படிப்பாங்க. ஓகேங்களா. நான் ஸ்கூலில் படிக்கிறப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்லா படிக்கிற பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு போட்டி, நாடகம், ட்ராமா, ஏன்னா அதுலேயும் நிறைய சயின்ஸ் கலந்துருக்குமா. இப்போ நல்லா நவரசங்களை கொண்டு வந்து காட்டணும், அப்போ அதுக்கு ஒரு அறிவு வேணும், ஒரு நல்லாவும் படிக்கணும். ஓகேங்களா. அதுக்கு உண்டான ஒரு புத்திசாலித்தனமையும் இருக்கணும். ஸோ வந்து அப்போவே நம்ம வந்து நிறைய பேரும் புகழும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோம், நம்மளே கதை எழுதணும், நம்மளையே நடிக்க தெரியாதவங்களையும் நடிக்க வச்சுருக்கோம். அதே இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் லைஃப்லாம் ட்ராமாஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்கிரிப்டுக்கெலாம் ரொம்ப விரும்ப மாட்டாங்கம்மா, ஒன்லி டான்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அங்கேயும் போய் ஸ்கிரிப்ட் இல்லை, இது ஸ்கிரிப்டுன்ற ஒரு விஷயத்த காலேஜுக்கு கொண்டு போனதே நான் தான். இல்லை சார், ஸ்கிரிப்ட் பண்ணி எல்லோரும் நடிக்க வைக்கிறேன், இந்த மாதிரி கான்செப்ட் போடுறேன் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நானே வைப்பை உருவாக்குவேம்மா. எல்லாரும் படத்துல தான் ஹீரோவாக இருந்து பார்த்துருப்பாங்க, ரியல் லைஃப்பில் யாராவது ஹீரோவாக இருந்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இருந்திருக்கீங்க. இல்லை, அதுக்கான காரணத்தை சொல்ல வரேம்மா. காரணம் அதான் வாய்ப்புகளை உருவாக்குறது ஒரு ஹீரோயிசம் தானே. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் இருக்கும், என்னென்னமோ ப்ரோக்ராம் வைப்பாங்கம்மா, டான்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கும். யாருமே ட்ராமான்னு சொல்லி யாருமே விருப்பப்பட்டு ஸ்கூலில் இருக்குங்கண்ணே. எவ்ரி இயர் இருக்கும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்னா எங்கள் ஸ்கூலில் வந்து ட்ராமா தான் இருக்கும். மதுரை சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும், டீச்சர்ஸ் டேவா ட்ராமா. உங்க மூலியமாவே உங்க ஸ்கூல் செம ஃபேமஸ் ஆயிடுச்சு சார். உண்மை அதுதான்மா, சொல்லிட்டே இருக்கீங்க ஒரு இன்டர்வியூ. உண்மையான விஷயங்கள், இது இயற்கையான பப்ளிசிட்டி. அப்படி இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் அந்த ட்ராமாவுக்குலாம் யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கம்மா. அங்கேயும் போய் ட்ராமா பண்ணி எல்லாரையும் நடிக்க வச்சு ஸ்டேஜ் ஏறி வாய்ப்பை உருவாக்குறோம் பாருங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு டைரக்டரும் இருக்காரு. எல்லாமே வேலை வாங்குறது ஒரு ஆர்ட் இல்லை, அதனால வேலை வாங்குறது மட்டும் இல்லைம்மா, கதை எழுதி அந்தந்த உங்களை நடிக்க. ஏன்னா அங்கே போகிறவங்களுக்குலாம் காலேஜில் போய் இதுக்கு முன்னாடி அவங்களாம் நாடகத்தில் நடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்கள். ஸோ அவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்க வச்சு இந்த டைலாக் நீ பேசு, நீங்கள் இதை பேசுங்கன்னு சொல்லிட்டு காலேஜ்லேயும் போய் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். டைலாக் ஓனா எழுதுவீங்க? ஆமாம்மா. ஆக்சுவலாக நாடகம்னா எப்படி தெரியுமாம்மா, ஒரு குழு தலைவன், அதாவது டீப் கேப்டன் இருப்பாங்க, அந்த கேப்டன் மட்டும் தான் பேரை கொடுக்க முடியும். நான் போய் என் பேரை கொடுத்துருவேன், ஸ்கூல் லைஃப்லையோ காலேஜ் லைஃப்லையோ. அதுக்கு உண்டான ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ணி டயலாக் டெலிவரி எழுதி எல்லா பேருக்கும் பிரிச்சிடும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சும்மா சாதாரண பர்சன்லாம் வந்து இன்றைக்கி ஸ்க்ரீனில் வந்து வெறும் ரீல்ஸ் பண்ணி இவ்வளோ தூரம் ரீச் ஆக முடியாதுமா. உண்மையிலேயே அவங்கக்கிட்ட சரஸ்வதி தாய் வந்து அவங்க நாவலை தாண்டவ மாடணும், உண்மையிலேயே அந்த நடிப்பு இருக்கணும். அப்போ இந்த விஷயத்தையெல்லாம் ரொம்ப நம்பி இல்லாமா, அதுதான் உண்மையான விஷயங்கள். சாதாரண பர்சன்ஸால் இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதாரண நபர்களால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸில் எழுதிருப்பாங்க, இவர் வந்து பார்த்திங்கன்னா நாடி நரம்பு சதை எலும்பு ரத்தம் இதெல்லாம் நடிப்பு வரி ஊறி போன ஒருத்தனால தான் அது பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதுவும் இறைவன் கொடுத்த வரோம். எல்லாத்துக்கும் மேலே வந்து மக்கள் ரசிக்கும் தன்மை ஜாஸ்திமா, அதிகமாக வந்து ரசிகர்கள் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி ஒரு சில பேர் ஹேட்டர்ஸும் இருப்பாங்கம்மா. ஹேட்டர்ஸ் மீன்ஸ் என்னன்னா, திருப்பி சொல்ல வரேங்கண்ணே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோக்கள் வாங்கின ட்ரோலை நான் வாங்க ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே விஜய் சார் தூத்துன உலகம் தான். பட் எல்லாரையும் கம்பேர் பண்ணுறப்ப நான் பரவாயில்லன்ற மாதிரி தோணுது.
ஆரம்பத்தில் ஒரு சில ட்ரோல்ஸ், சின்ன சின்ன ட்ரோல்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பார்த்துருங்க, லேட்டஸ்ட்டாக நான் அங்கே ரசிகர் மன்றம் வச்சிருக்கேன், இங்கே வச்சிருக்கேன், இங்கே வச்சிருக்கேன், அங்கே வச்சிருக்கேன். போது தான் உங்கள் ரசிகர் மன்றத்துக்கு என்னென்ன ஒர்க்லாம் கொடுக்குறீங்க? அப்பெல்லாம் எதுவும் கொடுக்கலாமா? கொடுக்கலாம் அதுதானே, அதுக்காக உண்மையை தானே சொல்ல முடியும். ஒர்க்கெல்லாம் கொடுக்கல, அவங்களாம் நம்ம மேலே இம்ப்ரெஷன் ஆகி ஒவ்வொரு ஏரியால ஃபார்ம் பண்றாங்க. அதுவா ஃபார்ம் பண்றாங்க பாருங்க. என் போனை எடுத்து காட்டுறேன். ஃபார்ம் பண்ணா உங்களை கூப்பிடுவாங்கல்ல, வந்து ஒரு வாட்டி இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் பண்றாங்க, நிறைய பேர் லெட்டர் பேர் ரெடி பண்ணுவாங்க. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இதெல்லாம் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு, அதனால யாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேணாம் தான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய இடங்கள்ல உண்மைக்குன்னு நிறைய இடங்கள்ல ஈவன் மாநிலம் விட்டு மாநிலம் கூட பாண்டிச்சேரியில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவோம். எல்லாத்தையும் நம்ம இது எல்லாம் ஆர்கானிக்காக தான் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஆர்கானிக்காக தான் வராங்க ரசிகர்கள்லாம். அதான் முகம் தெரியாத ரசிகர்கள்மா. இப்போ நீங்கள் வெளியில் போனீங்க, ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அவர் ஏரியா பக்கம் தர்பூசணி கடை ஆரம்பிச்சு அதில் ஃபோட்டோ உள்ள மாட்டியிருக்காராம். எத்தனை பேருக்கு அந்த இது கிடைக்கும்? தர்பூசணினாலே அதில் ரெண்டு விஷயம் இல்லை, அப்படி இல்லை கிடையாது. ஜூஸ் கடைக்கு வைக்கிறாங்கன்னா ரெண்டு விஷயம், மக்கள் பரிச்சயமான ஒரு ஆள், மக்கள் பரிச்சயம் இருந்தாலுமே அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஃபோட்டோ மாட்டுவாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குல்ல. அதாவது ஓப்பனாக சொல்ல போனால் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஜாஸ்திமா. அளவு கடந்த என்ன சொல்கிறது, அளவு கடந்த ஒரு அசுர வளர்ச்சி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள் நடிகைகளே மூக்கு மேலே வரல வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கும். பட் இது ட்ரெய்லர் தான், இன்னும் வரும் இந்த வருஷம். ஏன்னா என்ன ஆரம்பத்தில் இன்டர்வியூ பண்ணதே நிறைய பேர் இருக்காங்கம்மா. ஒரு 80% அப்ரிசியேட் பண்ணாலும் 20% பீப்புள் என்னடா அவர் இப்படிலாம் பேசுகிறீங்களே சார், என்ன சார் நீங்களாம் வந்துடுவீங்களா அப்படின்னாங்க. அப்போ பேசினவங்களாம் இப்போ மூக்கு மேலே வரல வச்சு பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்குள்ளே பரவாயில்ல நல்லா வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஆமாம்மா, அது மாதிரி என்ன சொல்ல வருது, இன்னும் வருமா, என்ன அசுர வளர்ச்சி. அசுர வளர்ச்சினா வேற ஒன்றும் சொல்லலை, மக்களோட மனசை கொள்ளை. எத்தனை பேருக்கு இந்த வரம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா லக்கு அதெல்லாம் இருக்கணும். இப்போ லக்கு மட்டும் வாட்டர் மெலன் எடுக்கும்போது ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டீங்க, யதார்த்தமா பண்ணீங்க, பயங்கர ரீச் ஆயிடுச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் போனால் வாட்டர் மெலனை வச்சு தான் ரீல்ஸ் கேட்குறாங்க. இப்போ வாட்டர் மெலன்லாம் சாப்பிட்றீங்களா? சாப்பிடும்போது உங்களுக்கு வெயில் காலத்துல தான் சாப்பிடுவேன். இப்போ எல்லா நேரமும் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. எந்த ஃபங்க்ஷன் போனாலும் வாட்டர் மெலன் தான் சாப்பிடுறேன். அது இவ்வளவு ஃபேமா கொடுக்கும் நான் எதிர்பார்க்கலாமா? அந்த 3 படத்தாலும் அதெல்லாம் நான் பிளான் பண்ணது. இது வந்து ப்ராமிஸா பிளான் பண்ணல. ஏன்னா உண்மையை தானே சொல்லணும். இந்த வாட்டர் மெலன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஐடென்டிட்டியாக மாறும், ஒரு வாட்டர் மெலன் ஸ்டாரை கொடுக்கும் அப்படின்றது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆனால் அந்த வாட்டர் மெலன் வீடியோ எடுத்தது வந்து வழியில் போகிற ஒரு ஆள், சிங்கிள் டேக் தாம்மா. போன மாதம் மே மாதம் நல்லா ஞாபகம் இருக்குது, சித்திரை திருவிழாலாம் முடிஞ்சு அப்போ அந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்க டைமா. அப்போ பேஷண்ட் பார்க்க போகிறேன். அதனால் வெயில் நேரம்னு வைங்களே, வெயில் நேரத்தில் என்ன பண்ணுறான், தாகமாக இருக்குது, தாகமாக இருந்த உடனே வாட்டர் மெலன் சாப்பிட்றேன். அந்த அக்காவை ஆக்சுவலாக ஒரு லேடி தான் அந்த கடை வச்சிருக்காங்க. அக்கா அது வீடியோ எடுத்து எனக்கு தெரியாது பண்ணாங்க. அப்போ உங்களை மாதிரி ஒரு பையன் சைக்கிள் பண்ணார், தம்பி நிப்பாட்டுப்பா இருந்தால் அவர் வீடியோ எடுத்து கொடுப்பாங்க. இப்போ அவர் பார்த்துருக்கீங்களா? திருப்பி ஏதாவது பார்த்தீங்களா அந்த பையனை? ஏன்னா அவர் எடுத்த வீடியோ ரீச் ஆயிருக்கு. உண்மைதான் அது சரியான. அவர் அந்த பையன் முகம் எனக்கே மறந்துருச்சுமா. அதான் ஒரு டேக் தான் நடத்தும், ரொம்ப பார்க்கல. அவர் வந்து அந்த கடை அக்கா ஞாபகம் இருக்கு, அந்த அக்கா கடைக்கே 2-3 டைம் அவங்க நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த கடை வச்சிருக்க அக்காவுக்கு. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இன்னும் வேறு கடையில் போட்டேன். அவரும் நல்லா பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார், எல்லா பக்கம் ஃபெமிலியர் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறீங்களா சார்? இப்போ நீங்களாம் சூஸியாக பண்ணுறீங்க, இது எப்படி இது நான் பண்ணால் நல்லா ரீச் ஆகும்னு உங்களுக்கு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் செலக்ட் பண்ணி தான் பண்ணுவேன். ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுவேன். அதாவது யோசிச்சு மீன்ஸ் இதை என்னோட டேஸ்ட் ஒன்று இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தான் பண்ணுவேன், இல்லாட்டி பண்ண மாட்டேன். ஆமாம் அது நம்ம டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்குது, அதுதான் இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. என் டேஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றுவீங்க, அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குது. நம்மளோட டேஸ்ட் வந்து இதுதான் வெற்றிமா. நம்மளோட டேஸ்ட்டு மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட சக்ஸஸுக்கு வந்து ஒரு பெரிய காரணம்.